ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்று சொல்ல வேண்டிய சிவமந்திரம் என்ன? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு பிறக்க இருக்கிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சிவ வழிபாட்டில் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருட பிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கிறது. இதனால் இந்த நாளில் நரசிம்மரையும் வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் பெருமான் இரு பெரும் தெய்வங்களின் ஆசீர்வாதமுமே நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பாக இந்த வருடம் அமைந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது. நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சிவ வழிபாடு, சொல்ல வேண்டிய எளிமையான சிவ மந்திரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம், வறுமையிலிருந்து வெளிவரலாம். இந்த வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிக்கவும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, செய்ய வேண்டிய சிவ வழிபாடு என்ன என்பதை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நாளைய தினம் தமிழ் வருட பிறப்பு அன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கொண்டு வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த சிவன் கோவிலிலேயே சிறிது நேரம் அமர்ந்து சிவபெருமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். 27 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலும் போதும். ஆனால் ஒரு விஷயம் மறக்கக்கூடாது, ஒரு முறை இந்த மந்திரத்தை படித்தாலும் ஆத்மார்த்தமாக படிக்க வேண்டும். எங்களுக்கு கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லை என்பவர்கள் என்ன செய்வது? வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்துவிட்டு ஈசனை மனதார நினைத்து கொஞ்சம் வில்வ இலைகளை வாங்கி வந்து விளக்கிற்கு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்திற்கு தட்டுப்பாடு என்பது வராமல் இருக்கும். பண பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை உணர்வீர்கள். காரணம், அந்த குபேரருக்கே பணத்தை கொடுத்து நம்முடைய சிவபெருமான் தான். ஐஸ்வரேஸ்வரால் தான் அள்ளி வழங்கப்பட்ட செல்வங்கள் தான் இன்று பூலோகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தில் நாமும் கொஞ்சம் பெற வேண்டும் என்றால் இந்த பணவசிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். தமிழ் வருட பிறப்பு என்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்றால், ஓம் நம சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம். இவ்வளவுதாங்க. நாளைய தினம் இந்த வழிபாட்டை மறக்காமல் செஞ்சிருங்க. இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லிடுங்க. சித்திரை மாதம் வெயில் கொளுத்தும் மாதம். உங்களால் முடிந்த அளவுக்கு சித்திரை மாதத்தில் செருப்பு தானம், குடை தானம், நீர்மோர் தானம், தண்ணீர் தானம், முடிந்தால் ரொம்பவும் ஏழையாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த குளிர்ச்சி தரும் பல வகைகளை கூட வாங்கி தானம் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.